அன்பு நெஞ்சங்களே அனைவரையும் இது தெரியுமா குட்டி கதையில் வரவேற்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆள் வந்துட்டு சர்க்கஸ் ஷோக்கு போனார். சர்க்கஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சர்க்கஸ் ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆச்சாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, கொஞ்சம் மெதுவாக அப்படின்னு நடந்து சுற்றி பார்க்கலான்னு வந்தாராம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யானைங்களை வந்து சாதாரண கால் கிட்ட அதோட கால் கிட்ட சங்கிலியில் கட்டி வச்சுருந்தாங்களாம். சிலதுங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சங்கிலி கூட இல்லை, ஒரு நல்ல தடியான ஒரு கடினமான ஒரு ரோப்பில் கட்டி வச்சுருந்தாங்களா, கயிறில் கட்டி வச்சுருந்தாங்களாம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான், இவ்வளோ பெரிய மிருகம் இன்னும் அமைதியாக இப்படி வந்து கட்டியிருக்காங்க, சாதாரணமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மாஸ்டர்கிட்ட போய் கேட்டார், அது யானை மாஸ்டர்கிட்ட, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இது எவ்வளோ பெரிய ஒரு காட்டு விலங்கு, எப்படி ஓடும், எல்லோரும் துரத்திக்கிட்டு எல்லாம் பண்ணும், நீங்கள் சாதாரணமாக கட்டி வச்சுருக்கீங்க, அமைதியாக அது பாட்டு நின்றுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. சில இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படியே நின்ன இடத்துலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இதுங்களை நாங்கள் சின்ன வயசுலேயே கூப்பிட்டு வந்து இங்கே கட்டி போட்டோம். சின்ன கயிற்றுல தான் அப்போ கட்டி போட்டிருந்தோம். எங்களுக்கு ஓடவும் தெரியாது, அதுக்கப்புறம் பிச்சுக்கிட்டு போகவும் இல்லை, பழக்கமும் இல்லை. அதெல்லாம் இதுங்க அதிலே பழகி போச்சு. இப்போ பெரிய விலங்கான பிறகு இதுங்களுக்கு அதுக்கு ஓடவும் தெரியல, அந்த கயிறு பிச்சுக்குன்றதும் அதுங்களுக்கு தெரியல, அமைதியாக அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். அப்போ இதில் என்ன தெரியுது, அடிப்படையான ஒரு விஷயந்தான், பழக்கம்தான் எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இது மேக்ஸ் வரல படிக்கிறதுக்கு, தமிழ் வரல படிக்கிறதுக்கு, ஹிந்தி வரல படிக்கிறதுக்கு, சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இல்லைல்ல, மொபைல் பார்க்குறது ஈஸியாக இருக்குது. அதுக்குள்ளே யூடியூப் போய் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து, ஸ்டோரி பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு தெரியுது இல்லையா? அப்போ அது கஷ்டமாக இல்லைல்ல. எல்லாத்துக்குமே பழக்கம்தான் காரணம். அதனால் ஒரு வாட்டி எழுத வேண்டிய கேள்வியை நீங்கள் ஒரு 10 வாட்டி எழுதி பாருங்கள். புரியலைன்னா அம்மா கிட்டேயோ, அப்பா கிட்டேயோ, மிஸ் கிட்டேயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ கேளுங்க. அப்பவும் புரியலைன்னா அது 100 வாட்டி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். கடம் பண்ணாதீங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களால் முடியும். ஸோ எதுவுமே பழக்கம்தான் காரணம். எல்லாமே பழக்கம்தான். காத்தால் எழுந்திருக்கிறது நம்ம பாடி பழகிக்கும். நம்முடைய அதே மாதிரி நம்ம உண்மையே பேசுகிறோம், நம்ம நாக்கு உண்மையே பேச பழகிக்கும். நம்ம ஃபோனை விட்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஃப்ரீயாக மற்ற செயல்களை பார்க்கும். ஸோ நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கோங்க. அது எல்லாருக்கும் நல்லது.